ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ ரம்ஜான் முடிஞ்சது இல்லையா? ஸோ ரம்ஜானுக்கு முன்னாடி நாள் இர்ஃபான் அவர்கள், ஃபேமஸான யூடியூபர், அவர் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவருடைய மனைவியும் அம்மாவும் முடிவு பண்ணுறாங்க. வழக்கமாகவே ரம்ஜானுக்கு முன்னாடி அவங்க மனைவி 100 பேருக்கு அன்னதானம்லாம் பண்ணுவாங்க அப்படி இருக்குது, தஞ்சாவூரில் இருக்கும்போது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணணுன்ட்டு லுங்கி, புடவை, பணம் இதெல்லாம் வச்சு அந்த ரோட்டோரமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க காரில். ஸோ அதை அவங்க வீடியோவை எடுத்து போடுறாங்க. ஆனால் எதுவுமே யாருடைய முகத்தையும் காட்டல. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை? ஏன்னா அது முகத்தை காட்டும்போது ஏதோ அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒன்றும் மொபைல் எடுத்து பார்க்க போகிறதில்ல. மொபைல் வாங்க காசு இருந்தால் அவங்க ஏன் ரோட்டில் இருக்க போகிறாங்க? பட் எனிவே அது நாகரிகம் இல்லையா? ஸோ அதனால் இவரும் அப்படிலாம் காட்டல. ஜஸ்ட்டு கேமரா ஃபுல்லாக இவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, காருக்குள்ளே இருக்கிற இவங்கள தான். உண்மையில் அந்த வீடியோ பார்க்கும்போது இவங்க சொல்கிற அளவுக்கு பயங்கர ஒரு மோசமாக அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் அவரே ஒரு ஹைலைட்டாக காட்டணுன்றதுக்காக பண்ணது தான் இப்போ விமர்சனமாக எழுந்திருக்குது. கோபப்படுறது இதெல்லாம் பார்க்கும்போது ஜென்ரலாக அது என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போடுவாங்கள்ல ஒரு 30 செகண்ட்ஸ், அதுலேயே அதெல்லாம் போட்டிருப்பார். அம்மா அமைதியாக இருமா, கையை உள்ளே விடாதுங்கம்மா அப்படி இப்படின்னு பேசியிருப்பார். அது ஒரு வித்தியாசமான சவுண்டெல்லாம் கொடுத்துருப்பார். ஸோ அந்த சவுண்டெலாம் இல்லாமல் அப்படியே போட்டிருந்தா அது ஒரு பெரிய விஷயமாக கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ நடுவில் ஒரு சிலருக்கு அந்த துணி, காசு இதெல்லாம் கொடுக்கும்போது மனைவியுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக அதில் தெரியல, வீடியோவில் தெரியல, அவங்க சொல்லி தான் நமக்கு தெரியுது. ஃபுல்லாக அவங்க பேசுகிறது மட்டும்தான் நமக்கு கேட்குது. ஸோ இதில் நடுவில் அங்கே 2 இருக்குதுங்க, அதுங்களுக்கு நம்ம கொடுக்கலாமா அப்படின்றாங்க. பாருங்கள், இதெல்லாம் மரியாதை குறைவாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் விமர்சனம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுங்க இதுங்கன்னு சொல்கிறது ஒரு சிலருடைய நடைமுறை வார்த்தையாக இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க மரியாதையாக இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அடுத்தது அந்த ஒரு இடத்துல கையை இது பண்ணாதீங்கம்மா, அமைதியாக இருங்கம்மா அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் அவர் சாரி கூட கேட்குறாரு. அது கோபம்னு இல்லை, அதுக்கு ப்ரிப்பேர்டாக போகலை, இப்படியெல்லாம் நடக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் இர்ஃபான் அவங்க மனைவி ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது இவருடைய மைனஸ் என்ன அப்படின்ட்டு மனைவி கிட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பயங்கரமாக கோபப்படுவார். எல்லாருக்கும் ஆச்சரியம், இர்ஃபான் கோபப்படுவார். ஏன்னா யூடியூப்பில் அதெல்லாம் இருக்காது இல்லையா? ஆனால் இதில் அந்த கோபம் வெளிப்படுது பாருங்கள். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். நமக்குள்ளே எந்த பலகீனம் இருக்குதோ அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தே தீரும். அதுவே நமக்கு மிகப்பெரிய தண்டனையாக ஆகிடும் இல்லையா? இப்போ யூடியூபராக இருந்து கோபப்படுறாங்கன்னு போது அது இன்னும் பெரிய தண்டனை, பேர் கெட்டு போகுது இல்லையா? ஸோ அது இல்லாமல் ஏதோ காரணத்துக்காக அவருக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அது ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா அவர் பேசுகிறதுல எதுலேயும் ஹேட்டர்ஸ் உருவாக்குற மாதிரி எந்த பேச்சுமே இருக்காது எனக்கு தெரிஞ்ச மாத்திரத்தில். பட் இருந்தாலும் அவரை நிறைய பேர் வெறுத்து அந்த அவருடைய வீடியோ கீழே அவ்வளோ கமெண்ட். ஸோ இந்த சர்ச்சைக்குரிய வீடியோ இல்லை, இதுக்கப்புறம் போட்ட வீடியோ அதில் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ரம்ஜான் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னு தான் இருக்கும். அதுக்கே அவ்வளோ மோசமாக, அதுவும் முஸ்லீம்களே இல்லையா, முஸ்லீம் பண்டிகையை ஒரு முஸ்லீம் கொண்டாடுறத முஸ்லீம்களே திட்டி போட்டிருக்கிறாங்க. என்னென்னமோ கண்ணாப்பின்னான்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இது மனிதர்களை புரிஞ்சிக்க முடியல, ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, சும்மா அப்படி போய் அப்படியே ஜாலியாக ரம்ஜான் இப்படி கொண்டாடினேன், இங்கே போனேன் அங்கே போனேன் அப்படின்னா பிரச்சனை இருந்திருக்காது. உண்மையிலே நல்லது பண்ண போய் தான் பிரச்சனையாக வருது. ஏன்னா அவருடைய இயல்பான குணத்தில் இருக்கிறாரு. இப்போ அவர் இறங்கி போய் மற்றவங்க கிட்ட பேசுகிறாங்கன்னா அதில் பேசுகிறதுல வித்தியாசம் இருக்கும், அந்த பணிவு இதெல்லாம். இவர் காரில் உட்காந்துட்டு ஒய்ஃப் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ அதில் அந்த பணிவு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா,
இவரை தானே ஃபோக்கஸும் காட்டுது. ஸோ அந்த வீடியோவில் மெயின் ஃபோக்கஸாக இவர் இருக்கிறதுனால அதை வந்து அவ்வளோ துல்லியமாக பார்க்குறாங்க. அது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து நல்லது பண்ணுறார், அது நல்ல விஷயம். ஆனால் அதை அவர் எப்படி பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது. ஒரு மாதிரி தெனாவட்டாக இருக்க ஒரு முஸ்லீம் சகோதரர், அது ஆக்சுவலாக முஸ்லீம் சேனலே கூட, அவரே வந்து அந்தளவுக்கு விமர்சனம் வச்சுருந்தார் இர்ஃபான் மேலே. அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த ஒரு திமிரு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயமும் அந்த சேனலில் போட்டிருந்தாங்க. பட் இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு மக்கள் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இது வெளிப்படுத்துது. சப்போஸ் இதை இர்ஃபான் பக்கம் ஃபோக்கஸ் வைக்காமல் அப்படியே கேமராவை யாருக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்க பக்கம் ஃபோக்கஸ் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஏன்னா அந்த சவுண்டு மட்டும் அவர் பேசுகிறது கேட்குறத வச்சு ஒரு பெரிய விஷயமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க இப்படி அந்த அளவுக்கு பயங்கரமாக புரண்டுறது இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுடைய மனம் வந்து இதை சீரியஸாக எடுக்காது. ஸோ அப்போ பாருங்களாம், ஒரே சம்பவம் கேமரா இந்த பக்கம் காட்டினா ஒரு மாதிரி தெரியுது, அப்படியே திருப்பி காட்டினா வேறு மாதிரி தெரியுது. எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா எப்போவுமே ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஒரு பக்கம்தான் நம்ம நியூஸில் பார்க்குறதெல்லாம், இன்னொரு பக்கத்தை பார்க்கறது கிடையாது. ஆனால் பார்க்காமலே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். ஸோ அவர் அவங்க ஒய்ஃபு கையை பிடிச்செல்லாம் அவங்க இழுக்கிறாங்க, நகத்தில் பூரிடுறாங்க, அதாவது அந்த துணியை வாங்குகிற ஆர்வத்தில். பட் அந்த நேரம் அது முடிஞ்ச உடனே அதை எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார் ஓட்டும்போது சிரிச்சுக்கிட்டே அவர் பேசுகிறார், என் பொண்டாட்டி கை விடுங்கடா விடுங்கடா விடுங்கடான்னது. அது வந்து ஒரு ஃபன்னியாக பேசுகிறது தான். ஸோ உண்மையிலே அந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர இவங்க சொல்கிற மாதிரி அப்படியே ரொம்ப மோசமாக ஒரு திமிர்த்தனமாக அப்படிலாம் நிஜமாகவே தோணலை. அவர் கத்துறாரு, அதுவும் அந்த செகண்டு மட்டும். ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இல்லையா? அதனால் அவருடைய பயம் வந்து தப்பு அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ நான் ஒரு தடவை வந்து ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அது ரம்ஜானா பக்ரீதான் ஞாபகம் இல்லை, பக்ரீத் தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து சில ஏழை குடும்பம், மேபி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அல்லது ரிலேட்டிவாக கூட இருக்கலாம், தெரியல. அங்கே வந்து அந்த மட்டன் வந்து அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நாற்று அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால் அதுக்குள்ளே போய் கொடுக்கணும். அப்போ நான் சொல்கிறேன் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, மச்சி நீ அவங்ககிட்ட ஃபோன் பண்ணால் அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களே, ஏன் நம்ம தேடி தேடி போய் கொடுக்கணும்? அப்போ அவன் சொன்னால் அவங்க ஒன்றும் பிச்சைக்காரங்க கிடையாது, நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதையோடு கொடுக்கணும். ஸோ அதே தான் அந்த முஸ்லீம் சேனலில் உள்ள சகோதரர் கூட சொல்லியிருந்தார், நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறதுனால அவங்க நம்மை விட தாழ்ந்தவர்கள் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும், கண்ணியத்தோடு அவங்கள நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஜென்ரலாகவே முஸ்லீம்களுக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சி மற்றவர்களை விட அதிகமாக இருக்குது. குறிப்பாக அவங்க சமுதாயத்து மக்களுக்கு அது எப்பயுமே இருக்கும் தான். ஏன்னா மைனாரிட்டியாக வேறு இருக்கிறாங்கன்னா அந்த ஒற்றுமை அதிகமாக தான் இருக்கும். அது இல்லாமல் மற்றவர்களுக்குமே கூட அவங்க உதவி பண்ணுவாங்க. அவங்க சமுதாயத்து மக்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் ஒரு கிராமம், பாதூரா ஏதோ ஒரு ஊர், அங்கே பார்த்திங்கன்னா அரசாங்க பள்ளியை அவங்க தத்தெடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர் ஃபுல்லாகவே வெறும் முஸ்லீம்ஸ் தான். அவங்க அதை தத்தெடுத்து அவங்க காசு போட்டு அரசாங்கத்துடைய பர்மிஷனோட புதுசாக கட்டுறாங்க. பார்த்தா இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்கூல் மாதிரி இருக்குது. எல்கேஜி ஜென்ரலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜிலாம் இருக்காது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்காது. ஸோ அதில் இங்கிலீஷ் மீடியம் அந்த ஸ்கூல் பார்த்தாலே பயங்கர ஹை லெவலாக இருக்குது, ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவர்கள்கிட்ட அந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது. ஸோ அதே தான் இர்ஃபான்கிட்டேயும் இருக்குது. ஆனால் அது பண்ண முறையில் வந்து பணிவு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எல்லோரும் வைக்கிற குற்றச்சாட்டு. பட் அவர் அது ஆக்சுவலாக பேட்டை டிவி அப்படின்றது தான் அந்த முஸ்லீம் சேனலுடைய பேர். அவங்க வந்து கண்ணியமாக தான் அது இந்த விமர்சனத்தை முன் வச்சாங்க. பட்டு மற்றவர்கள் வைக்கிறது வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அநாகரிகமாக.
ஸோ அப்படி இல்லாமல் வைப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஸோ இதே நேரத்தில் அவங்க சாப்பாடோ அல்லது பண உதவியோ அல்லது துணிமணி இந்த மாதிரி உதவி பண்ணுறாங்களே, இது ஸ்தூலமான உதவி தான். ஸோ இந்த உதவியே அவ்வளவு தன்மையாக அன்பாக கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா இனிமையாக பேசணுங்கிற இறைவனுடைய ஞானத்தை கொடுக்கும்போது எவ்வளோ இனிமையாக கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம சொல்கிற ஞானம் டைரெக்டாக கடவுளே கொடுக்குற ஞானம். எந்த கடவுளை முஸ்லீம்கள் அல்லானும், இந்துக்கள் சிவனும், கிறிஸ்தவர்கள் பரமபிதான்னு சொல்கிறோமோ அந்த இறைவன் நேரடியாக இந்த பூமிக்கு ஞானத்தை கொடுக்கிறார். எல்லோரும் டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க தான், திட்டுவாங்க தான். அதையும் மீறி நம்ம அன்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது குறிப்பாக அந்த பேட்டை டிவி முஸ்லீம் சகோதரர் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆச்சு. ஏன்னா அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். அவர் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு உதவி செய்ய போகிறாங்க, பெட்ஷீட் கொடுக்கறது, இந்த மாதிரி சாப்பாடு, இந்த மாதிரி இடத்துக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது இவங்கக்கிட்ட ஒரு 150 இருக்குது பெட்ஷீட் அப்படின்னா அங்கே 300 பேர் இருக்கிறாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் வயதானவர்கள், குழந்தைகள் இவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்துட்டு வரும்போது அவ்வளோ அசிங்கமாக அவங்கள திட்டினாங்களாம். அந்த வார்த்தையெல்லாம் கூட அவர் சொன்னார். முஸ்லீமை இதுக்கு முன்னாடிலாம் கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஸோ அப்படி திட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சாப்பாட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி அவ்வளோ, அதாவது இதை கூட அவர் சொன்னார் வீடியோவில், அது சொல்ல முடியாத அளவுக்கு மோசமாக பேசினாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் கோபத்தில் போகும்போது அமைதியார், அவங்க அந்தளவுக்கு பசியில் இருக்கிறதுனால அப்படி சொன்னாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லை? அந்த நேரத்தில் அவங்களுடைய மனநிலை எதனால் அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பக்குவம் வேணும். ஏன்னா நிறைய சில இடங்கள்லாம் அப்படி பார்த்துருக்குறேன். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும். ஒரு மூத்தவர் இளையவர்கள்கிட்ட அதாவது அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போடுறாரு. ஸோ அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் போகிறார். போய் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த தம்பிக்கிட்ட சொல்கிறார், விடு ஒன்றும் இல்லை, அவனுக்கு இப்போ வருமானம் இல்லை, அந்த கோபத்தை தான் இங்கே காட்டுறான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் உண்மை இல்லையா? காசு இல்லைனாலே மனம் வேறு மாதிரி வேலை செய்யும், ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த முஸ்லீம் சகோதரர் அவங்க பசியின் கொடுமையினால் அங்கே கோபமாக வருது. ஸோ அடுத்த நாள் இவங்க சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் போதிய அளவுக்கு போடும்போது இவங்களை திட்டின வாயே புகழ்ந்து வாழ்த்திச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி தான் இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுதும் கூட கடவுள் சொல்கிறார். ஏன்னா இது கடவுளுடைய ஞானம், சத்தியம். ஆனால் இதை அன்பாக கொடுக்கணும். அது அதை விட முக்கியம். நீங்கள் பேசுகிற சத்தியத்தை விட அது முக்கியம் இல்லை? அது கடவுள் சொல்கிறார், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது மற்றவர்களுக்கு இல்லையா சாப்பாடு இப்போ இர்ஃபானுக்கு சொல்கிறாங்களே, அவர் உதவி தான் பண்ணுறாரு, பட் ஆனால் பண்ணுற விதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஞானத்தை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்றதை தான் முதல்ல பார்ப்பாங்க, என்ன கொடுக்குறீங்கன்றதை அப்புறம் தான் பார்ப்பாங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்படி என்ன ஞானம் கொடுக்குறாருன்னா, கடவுள் சொல்கிறார், இந்த பூமி சொர்க்கமாகத்தான் இருந்தது முதல் 2000 வருடம், குறிப்பாக பாரத பூமி. அங்கே வாழ்ந்த மனிதர்களுக்குள்ள காமம், கோபம், பற்றி பேராசை, அகங்காரமே இருக்காது. தெய்வீக குணங்கள் மட்டுமே நிரம்பியிருக்கும். தெய்வீக குணம் நிரம்பி அந்த மனிதர்களைத்தான் தெய்வம்னு இந்துக்கள் இன்றைக்கி பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருப்பாங்க. அங்கே கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாலே தவிர காமத்தினால் கிடையாது. அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் இயேசு கூட குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்வார். ஸோ அப்படி 2500 வருடம் சொர்க்கமாக இருந்த இதே உலகம் அடுத்த 2500 வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக நரகமாக மாறி மாறி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டோம். அழகு போச்சு, ஆரோக்கியம் போச்சு, செல்வம் போச்சு, எங்கே பார்த்தாலும் யுத்தம், பிரச்சனை, குடும்பத்துக்கு இடையில் துரோகம் எல்லாமே இருக்குது இல்லையா? இது எதுவுமே சொர்க்கத்தில் இருக்காது. ஆனால் அங்கே இருந்த அதே ஆத்மா தான் மறுஜன்மம் எடுத்து இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு. காரணம் என்ன? அங்கே எப்படி அப்படி இருக்க முடியும்? இத்தனைக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் காமம், சின்ன சலனம் கூட இருக்காது. ஏன்னா அவர்கள் தங்களை ஆத்மானு உணர்வாங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்ப்பாங்க. உடலின் பக்கம் கவனம் போனால் தானே காமம்லாம் வர்றதுக்கு. ஸோ இப்படியே 2500 வருடம் இருந்ததுனால தான்
அவர்களுடைய அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே அளவற்று இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. அதேமாதிரி சிங்கம் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிடணும்னு தோணாது, தாவரத்தை தான் சாப்பிடும். இது பைபிள் குரான்லேயே இருக்குது. ஸோ அப்போ மனிதர்களையும் கேட்க தேவையில்லை, அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தவர்கள் 2500 வருஷம் கழிச்சு என்னாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்துடுறாங்க. ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமும் அமைதியும் நிரந்தரமாக அனுபவமாகும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தமும் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம சக்தி இழக்க கவனச்சிதறல் ஏற்படுது வெளி உலகத்தில் மயங்கும்போது ஆத்மா கிட்ட வரல மறுபடியும் கவனம். அப்போ ஆத்மான்றதை மறந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, உள்ளேருந்து வந்த ஆனந்தம் கட்டானதுனால ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. அது எல்லாமே சிற்றின்பம். ஸோ அதை திரும்ப திரும்ப அடையணும்னு நினைக்கும்போது நிறைய பாவம் செய்வாங்க. காமத்தினால, கோபத்தினால, பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு. ஸோ அந்த பாவம் ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாகின பிறகு தான் தண்டனை கிடைக்குது. அதன் விளைவு தான் இன்றைக்கி நம்ம செல்வத்தை இழந்து, அழகை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், உலக யுத்தங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறோம். இந்த நேரத்தில் தான் கடவுள், அதாவது உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடல் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் தான் பிரம்மா குமாரிகள், அதாவது பிரம்மாவுடைய குழந்தைகள். சிவனுடைய ஞானத்தை பிரம்மா மூலமாக கேட்கறதுனால பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஞானத்துடைய சாரம் என்ன, மறுபடியும் ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைக்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் புத்தியை விட்டு போகும். ஏன்னா உடல்ன்ற உணர்வே மறந்துடுவீங்க. ஸோ ஆத்ம உணர்வில் இருக்கும்போது சொர்க்கத்தில் எப்படி ஆத்மாவில் இருந்து ஆனந்தம், அமைதி அனுபவமாச்சோ அதை இப்போவே அனுபவம் செய்வீங்க. அப்படிங்கிற ஞானத்தை கடைசி 100 வருடம் இறைவன் கொடுக்குறார் இல்லையா. இதோடைய நினைவாகத்தான் இந்த 5000 வருடத்தில் 100 வருடம். இதே மாதிரி இதோடைய நினைவாக ஒரு வருடத்தில் ஒரு மாதத்தை, இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் புண்ணிய மாதம் அப்படின்ட்டு வைக்கிறாங்க. இப்போ மார்கழி மாதத்தையும் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா ரமலான் மாதம், அவங்க வந்து அப்போ தான் குரான் வந்தது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதேமாதிரி கிறிஸ்தவர்கள் லெந்து நாட்கள்னு அது ஒரு மாதம் இருப்பாங்க. ஸோ எல்லாமே இப்போ நடக்கிறதுடைய நினைவார்த்தம் தான். இங்கே என்ன ஞானம் கற்றுக் கொடுக்குறாரு, உடல்ன்ற உணர்வே இருக்கக்கூடாது. ஏன்னா உடல் உணர்வுனால் வர்றது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். ஸோ அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை புத்தினால் கூட தொடமாட்டேன்னு நாம் இங்கே கடுமையான விரதம் இந்த வாழ்நாள் முழுவதும் இருக்கிறதுடைய நினைவு. அங்கே இந்த ஒரு மாதம் மட்டும் எச்சில் கூட விழுங்காமல், எதையுமே சாப்பிடாமல் கடுமையான விரதம் இருக்கிறாங்க பகல் பொழுது. ஸோ ஏன்னா இந்த பகல் அப்படிங்கிறதே கூட அது எல்லைக்குட்பட்ட பகல், எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல்னு சொர்க்கத்தை சொல்லுவோம். ஏன்னா சொர்க்கத்தில் நாம் யார், ஆத்மான்னு தெரியும். அதனால் எந்த பாவமும் பண்ண மாட்டோம். நரகத்தில் அது மறந்துடுறோம். ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்கிறனால இதை இரவு. கீதையில் சொல்லுவாங்க, சத்யுக திரேதாயுகம் பிரம்மாவின் பகல், துவாபரயுக கலியுகம் பிரம்மாவின் இரவு அப்படின்ட்டு. ஸோ இறைவன் யார் உடம்புல வர்றாரோ அவருக்கு தான் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அவர் தான் சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனாகவும் ஆகிறார். அதே நாராயணன் 5000 வருஷம் கழிச்சு மீண்டும் பிரம்மாவாகிறார். இது வந்து திரும்ப திரும்ப நடக்கும். இந்த 5000 வருட காலச்சக்கரம் துல்லியமாக ஒரே மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே 2025 இதே வீடியோவை இதே நேரம் நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் இதே தான் நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் இது. அப்படி இந்த ஞானம் தெரிஞ்சாலே நம்ம எதுக்குமே கோபப்பட மாட்டோம். ஏற்கனவே ஒவ்வொருத்தர் ஆத்மாலையும் அந்த நேரம் என்ன பேசணுன்றது பதிவாக இருக்குது. அதைத்தான் பேசுகிறாங்கன்னும் போது நம்மளால் அதை தடுக்கவே முடியாதுன்னும் போது எதுக்கு அவங்க கூட சண்டை போடணும் இல்லையா. ஸோ குடும்ப பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையிலிருந்தும் விலகி அமைதியாக இருக்கிறதுக்கு இந்த ஞானமே அற்புதமான மருந்தாக அமையும். இது இல்லாமல் நிறைய ஞானத்தை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ இப்போ குறிப்பாக உடல்ன்ற உணர்விலே நான் வரமாட்டேன், உடலிருந்து விடுபட்ட ஆத்ம உணர்விலே இருப்பேன். இதுதான் மிகப்பெரிய விரதம். இந்த விரதத்துடைய நினைவாக எல்லா மதங்களிலும் அந்த நோன்பு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த நோன்பு காலம் முடிந்த உடனே என்ன பண்ணுறாங்க, நல்ல சுவையான உணவு, ஸ்வீட்டு எல்லாம் செய்து அவங்களும் சாப்பிட்றாங்க, மற்றவர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக எல்லா மத பண்டிகையிலுமே இது இருக்கும் இல்லையா. அந்த பண்டிகையில் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் போய் அந்த ஸ்வீட் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுவாங்க.
ஆனால் இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். பட் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு விட்டுடுறாங்க. இப்போ முஸ்லீம்ஸ் மட்டும் அதை சின்சியராக ஃபாலோ பண்ணுறத நானே கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறேன். எவ்வளோ தூரம் காரில் போய் 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 கொடுத்துட்டு இருப்போம். ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ நாம் அனைத்திலிருந்தும் புத்தியை விளக்குறோம். ஏன்னா இந்த கலியுகத்தின் எந்த குணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் கலியுகத்தின் குணம். அதனால தான் ஆத்மாவையே பாருங்கள், உடலை பார்க்காதீங்க. எல்லா ஆத்மாவும் இறைவனுடைய குழந்தை. அப்போ ஒரு தந்தையுடைய குழந்தைன்னா நாம் எல்லோரும் யார்? சகோதர சகோதரிகள். அந்த பார்வை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால தான் முஸ்லீம்கள் பாய் பாயின்றாங்க. ஸோ ஒரு அப்பாவுடைய குழந்தை அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே யாரும் அழகாகவே இல்லை, அதுக்கே காமம், அவ்வளோ அடிமை, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, கள்ளத்தொடர்பு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நடக்கிற விஷயத்தை தான் மதங்களில் ஏற்கனவே நடந்ததாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே நடக்கலை, இப்போ நடக்கிறது. உதாரணத்துக்கு ராமருடைய அப்பாவுக்கு 1000 மனைவி. இப்போ தான் அந்த அளவுக்கு கள்ளத்தொடர்பு, இதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ராமர் ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்கிறார். அவரை தேடி ஒரு அழகான தேவதை மாதிரி பெண் வந்தாலும் திரும்பி கூட பார்க்காம இருக்கிறார். ஸோ இப்போ அப்படி இருக்கிறதுடைய பலன் என்ன தெரியுமா? ஏன்னா ஒரு விஷயம் முயற்சி பண்ணால் அது ஒரு பலனை நோக்கி தானே இருக்கும். அந்த பலன்தான் சொர்க்கம். அங்கே எல்லோரும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அங்கே ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் இருப்பாங்க. அந்த ஒருவனுக்கு ஒருத்தி கூட காமம் இருக்காது. குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. இப்போ எவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்கன்ட்டு நீங்கள் குழந்தைகளை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எப்போ மனசுக்குள்ளே இந்த காமம் வந்துச்சோ அப்போ அந்த குழந்தைத்தன்மை போயிடும். அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஆனந்தம், எதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்ததோ, பட்டாம்பூச்சி ஆகட்டும், எதாக வேணாலும் இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்காது. காமமும் ஆனந்தத்தை கொடுக்காது. கொஞ்ச நேரத்தில் ஆனந்தம் இருக்கிற மாதிரி ஏமாற்றி 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 உங்கள் நேரத்தை எல்லாம் குடிச்சிடும். அனைத்தையுமே இழந்துடுவோம். கடைசியில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மாறிடுவோம். முதல்ல காமம், அடுத்தது அது கள்ளத்தொடர்பு, அடுத்தது அது ஓரினச்சேர்க்கை, இப்படி போய் 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 கடைசியில் மனம் திருப்தியே அடையாத ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதிலிருந்து கடவுள் காப்பாற்றி அனைத்தும் நிரம்பிய உலகம், 5000 வருடமாக நீங்கள் இழந்த அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறார். எப்படி? இந்த கலியுகத்தில் உள்ள அத்தனையும் புத்தியினால் நீங்கள் தியாகம் செய்வதன் மூலமாக. என்னது எதுவுமே கிடையாது இந்த உடல் உட்பட. நான் ஒரு ஆத்மா, என்னுடைய ஒரு சிவத்தந்தை மட்டுமே. அவர் தான் எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, சகலமும், ஃப்ரெண்டு, எல்லாமே. அப்படி அவரோட மட்டுமே வாழ்வதற்கு வாழ வாழ அவரை மாதிரி நீங்களும் பரிசுத்தமாவீங்க. இந்த மாதிரி பரிசுத்தம் ஆகிற அத்தனை பேரும் சொர்க்கத்தில் வருவார்கள் என்றால், இதே குணம் அவர்களுக்கும் இருக்கும்போது அந்த உலகமே எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஸோ அதன் நினைவாகத்தான் ரம்ஜான் கொண்டாடப்படுறாங்க. ஒரு விதத்தில் அது தீபாவளி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தீபாவளி அப்போ என்ன நடக்குது? நரகாசுரனை கொலை பண்ண பிறகு அந்த பண்டிகை தான் தீபாவளி இல்லையா? நரகாசுரனை கொன்ற நாள், ராமர் அரியணை ஏறின நாள். அப்போ அசுரன்னு சொல்கிறது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். ஸோ நரகாசுரன், பஸ்மாசுரன் எல்லாமே அரக்கன்றது இந்த அசுர குணம் தான். நம்ம ராவணன்னே வச்சுக்கலாம். அப்போ ராமர் பாருங்கள், ராவணனை கொன்னுட்டு தான் மீண்டும் ராஜ்யத்தை அடையிறார். ஏன்னா இப்போ நடக்கிறது ராவண ராஜ்யம், அதாவது சாத்தானுடைய ராஜ்யம். கடவுள் உருவாக்குற ராஜ்யம் கடவுளின் ராஜ்யம், அதை ராமராஜ்யம்னு சொல்லலாம். ஆனால் அங்கே கடவுள் வர்றது கிடையாது. அங்கே போகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார் இந்த ஞானத்தை கொடுத்து. ஸோ இப்போ இந்த ராவணனை, அதாவது நமக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே சுத்தமாக இல்லாமல் நீங்கள் எரிச்சிட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த உலக அழிவின் போது தான் இதை கொடுக்குறார். சொர்க்கம் வர்றதுக்கு முன்னாடி தான் கொடுக்குறார். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் தயாராகணும். டெஸ்ட் பேப்பர் வைப்பார். தானாக ஞானத்தை கொடுத்துட்டாலே நம்ம மாறிட மாட்டோம். டெஸ்ட் பேப்பர் வச்சு நீங்கள் உண்மையிலே மாறிட்டீங்களான்னு செக் பண்ணுவார். ஏன்னா மனிதர்கள் எல்லாம் நாளைக்கு கேட்பாங்க, ஏன் அவனுக்கு மட்டும் நீ ஞானத்தை கொடுப்பியா? அப்போ இந்த ஞானத்தை நம்ம எல்லோருக்கும் கொடுக்கணும். சரி, நான் காமத்தில் விழுந்தேன், இந்த சுச்சுவேஷன் இருந்தால் யாராக இருந்தாலும் தான் விழுவாங்கன்னுவாங்க. இதை விட மோசமான சுச்சுவேஷன் இந்த ஞானத்தை கேட்ட பிரம்மா குமாரிகளுக்கு வருவதையும், அவர்கள் எப்படி அதை ஈஸியாக கடந்து போனார்கள், கண்டுக்காமல் போனாங்க அப்படிங்கிறதையும் கடவுள் காட்சி போட்டு காட்டுவார்.
அப்போ எல்லோரும் அமைதி ஆகிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு டெஸ்ட் பேப்பர்லையும் சிரித்த முகத்தோட அமைதி, தன்னுடைய அமைதியும் இழக்காமல் பிறருடைய அமைதியும் கெடுவதற்கு காரணமாகாமல் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தின் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைய முடியும். ஸோ இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்குது, அதோடைய நினைவாகத்தான் இத்தனை மத பண்டிகைகளும் இருக்குது அப்படின்னு தெரிந்த பிறகு பாரதத்தில் பிறந்ததே நமக்கு பெருமையாக இருக்கும். இந்த ஞானம் கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம். அது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அதை நீங்கள் ஃபாலோவும் பண்ணுறீங்கன்னா மிக மிக பாக்கியசாலி நாம தான். ஓம் சாந்தி. இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.